இன்னைக்கு என்ன ஃபுட்டுன்னு கேட்டிங்கன்னா, மதியானம் கறிவேப்பிலை ஜூஸ் குடிச்சிட்டு, ஈவினிங் வந்து உளுந்தங்கஞ்சி செஞ்சிருந்தேன். ரொம்ப ரொம்ப நல்லது. ட்ரெடிஷ்னல் ரெசிபியும் கூட ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கல்யாணம் ஆன புதுசுலேயும் சரி, இல்லை 5 வருஷம் 10 வருஷம் எவ்வளோ வருஷம் வாழ்ந்திருந்தாலும் சரி, புருஷனோட ஃபோனை எடுக்கிற உரிமை வந்து முழுக்க முழுக்க மனைவிக்கு மட்டும்தான் இருக்குது இல்லைங்களா? ஆனால் அது வந்து எல்லாரும் வந்து ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க. என்னுடைய ஃபோனை வந்து எப்படி நீ தொடுற, என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் எப்படி நீ எடுக்கிற அப்படின்லாம் சொல்லி கேள்வி கேட்பாங்க இல்லைங்களா? ஆனால் நான் வந்து என்ன சொல்ல வரவேன்னா, என்னுடைய ஃபோனோ, அதாவது பொதுவாகவே சொல்லப்போனால் பெண்களுடைய ஃபோனோ இல்லை ஆண்களுடைய ஃபோனோ, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து எந்தவித ஒளிவும் மறைவும் இல்லாமல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் வந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஃபோனை ஒருத்தர் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதில் ஏதோ ஒரு பெரிய வில்லத்தனம் இருக்குது, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்காங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஆனால் எந்த ஒரு புருஷனோ மனைவியோ சரி, என் ஃபோனை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யார் ஃப்ரீடம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்குள்ள எந்த வித ஒரு ஒளிவு மறைவும் இருக்காது. அந்த மாதிரி இருங்க, எப்பயும் பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கும். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.